ஏற்காடு அருகே கொதிக்கும் எண்ணெயில் தவறி விழுந்து படுகாயமடைந்த 3 வயது குழந்தைக்கு அறுவை சிகிச்சை மூலம் பூரண குணமடைய செய்த மருத்துவர்களுக்கு பாராட்டுகள் குவிக்கின்றன. சேலம் மாவட்டம் ஏற்காடு அருகே நாகலூர் பகுதியைச் சேர்ந்த கணவரை இழந்த கீர்த்தனா என்பவர் வீட்டில் பலகாரம் செய்து கொண்டிருந்த போது அவரது 3 வயது மகன் எதிர்பாராமல் கொதிக்கும் எண்ணெயில் தவறி விழுந்து படுகாயமடைந்தார். சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த குழந்தைக்கு சிகிச்சை வழங்க தாமதமானதால் 3 ரோடு அருகே உள்ள தனியார் மருத்துவமனையில் கீர்த்தனா தனது குழந்தையை அனுமதித்துள்ளார். அங்கு குழந்தைக்கு சிறப்பு அறுவை சிகிச்சை செய்து மருத்துவர்கள் பூரண குணப்படுத்தியுள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவர் சுரேஷ்குமார், 2 மாதங்களுக்கு முன்பு 3 வயது குழந்தை 45% தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் குழந்தைக்கு செயற்கை சுவாசம் செலுத்தி சிகிச்சை வழங்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். குழந்தையின் தாய் பொருளாதாரத்தில் பின்தங்கியிருந்ததால் சமூக வலைதளங்கள் மூலம் பெறப்பட்ட 8 லட்சம் ரூபாய் நிதி உதவியில் குழந்தைக்கு சிறப்பு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாகவும் கூறினார். மேலும் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு தீக்காயம் ஏற்பட்டால் இங்க், மாவு அல்லது ஆயில் போன்றவற்றை காயத்தின் மீது செலுத்தாமல் தண்ணீரில் மூழ்கி எடுத்தாலே போதுமானது என மருத்துவர் சுரேஷ்குமார் அறிவுறுத்தினார். டெய்லி 2 பேர் வருவாங்க. நாங்கள் டொனேட் பண்ணியிருக்கோம், இந்த குழந்தை எப்படி இருக்குது, இதுக்கு எல்லாத்துக்கும் மேடம் தான் பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் யாரையுமே பார்த்ததே கிடையாது. நான் வைத்தியம் மட்டும் தான் குழந்தைக்கு பார்த்துட்டு இருந்தேன். பட் அது அந்த எல்லா பேர்டனையும் மேடம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ப்ராப்பராக சேனலைஸ்டாக அவங்களுக்கு அத்தனை பேர் டொனேட் பண்ணி அல்டிமேட்டாக அந்த குழந்தைய வந்து காப்பாற்றிருக்கோம் இன்னைக்கு. ஸோ இதில் மோர் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நான் ரெட்டில் போட்டிருக்குது என்னன்னா, அந்த கைண்ட் ஹார்ட்டட் பீப்புள் ஹூ ஹவ் டொனேட்டட் மோர் தென் 40 பீப்புள் எத்தனையோ ட்ரஸ்ட்லேருந்து டொனேட் பண்ணாங்க, எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல். இப்போ இந்த குழந்தை பின்னாடி வந்து நமக்கு ஏதாவது பண்ண போகுது அப்படின்லாம் யாருக்கும் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. ஒரு குழந்தை, அப்பா இல்லாத குழந்தை கஷ்டப்படுது, காப்பாற்றணும். இதுதான் எல்லாத்தோட இன்டென்ஷன். நாங்கள் அது வைத்தியம் பார்த்ததோட இன்டென்ஷனும் அதுதான். ஸோ இப்போ இன்னைக்கு குழந்தை நல்லா இருக்கு. இதனைத் தொடர்ந்து பேசிய குழந்தையின் தாய் கீர்த்தனா, குழந்தையின் சிகிச்சைக்காக தங்கள் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் சமூக வலைதளங்களின் மூலம் நிதியுதவி கேட்டதாக தெரிவித்தார். இதனை பார்த்த மனிதநேயம் படைத்தவர்கள் தனது குழந்தையை காப்பாற்ற நிதியுதவி அளித்ததாகவும் இணையதளம் வாயிலாக நிதியுதவி அளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார். மேலும் கணவரை இழந்து தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வரும் தமக்கு அரசு பணி வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு கீர்த்தனா கோரிக்கை விடுத்துள்ளார். நாங்க ஒரு சின்ன ஏற்காட்டுல ஒரு சின்ன கிராமம் நாகலூர்ன்ற ஒரு கிராமத்துல வந்து எங்களுக்காக உதவி எங்க வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு இதை ஆரம்பிச்சாங்க. அவங்க மூலியமா இந்த அளவுக்கு ரீச் ஆகி ஏற்காட்டுல இருந்து சேலம் வெளிநாடு வரைவே இது பரவி எல்லாருமே எங்களுக்கு ரூபாயில இருந்து லட்சக்கணக்க வரை எங்களுக்கு உதவி செஞ்சாங்க. அதனால உதவி செஞ்ச எல்லாத்துக்கும் எங்க குடும்பத்து சார்பா நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.